ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப் தான். அதுக்கு வந்து மெயின் நெட்லாம் ஒன்றும் கிடையாது, டெஸ்ட் நெட்டில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரிவார்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல் ரிவார்டு இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து ஃபியூச்சர் எப்படிலாம் இருக்குது, யாரில் பேக் பண்ணுதா, என்ன ஏது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்பாசிடர் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லேயர் 3 கொஸ்ட் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லேயர் 3 தான் நமக்கு பெரிய பெரிய ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்தது. இந்த லேயர் 3 தான் இந்த ஏர்ட்ராப் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ், டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப்ஸ் வீடியோ போட முடியாதது எல்லாத்தையுமே நான் இங்கே தான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மறக்காமல் நம்மள டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணாதவங்க ட்விட்டர்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ட்விட்டர்லேயும் நம்ம வந்து ஏர்ட்ராப் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? scroll.io நம்ம இந்த டெஸ்ட் நெட் தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரோல் டெஸ்ட் நெட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட $30 மில்லியன் ஃபண்டிங் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஈவன் விட்டாலிக் கூட, எத்தீரியமோட கிரியேட்டர் கூட ஸ்க்ரோலை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்தோடனே கனெக்ட் வேலட் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? நீங்கள் வந்து கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கொடுத்து மெட்டமாஸ்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு போட்டு உள்ளெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோமா. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கோயிர்லி டெஸ்ட் நெட் ஆட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரோல் ஆல்ஃபா டெஸ்ட் நெட் ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம கேட்கும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கோயிர்லி நெட்வொர்க் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக ஒரு நெட்வொர்க் கேட்கணும், ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிரும். சரிங்களா? இப்போது ஸ்க்ரோல் ஆல்ஃபா டெஸ்ட் நெட் அந்த நெட்வொர்க் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போது நம்ம 2 நெட்வொர்க்கும் ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கோயிர்லி நெட்வொர்க்கில் நம்ம வந்து ஃபாசட் கிளைம் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ கோயிர்லி நெட்வொர்க்கில் ஃபாசட் கிளைம் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபாசட். சரிங்களா? இந்த ஃபாசட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மெயின் நெட் பேலன்ஸ் வந்து 0.001 எத்தீரியம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த ஃபாசட் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? பினான்ஸில் எத்தீரியம் வாங்கி உங்களுடைய வேலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் என்னமோ உள்ள காலங்களில் டெஸ்ட் நெட்டே அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.05 எத்தீரியம் மட்டும்தான் கிடைக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு சென்ட்மி ETH அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ETH அவங்க வந்து சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 0.001 எத்தீரியம் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.05 கோயிர்லி நெட்வொர்க்கில் உள்ள எத்தீரியம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க அது என்ன டாஸ்க் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிட்ஜ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸ்க்ரோல் லேயர் 2க்குள்ளே நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணி கொண்டு போக போகிறோம் நம்மகிட்ட இருக்க கோயிர்லி எத்தீரியமாக. சரிங்களா? ஸோ நான் வந்து அந்த லிங்க் வந்து நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தானாகவே வேலெட் கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா கனெக்ட் வேலெட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மெட்டமாஸ்க் வந்து சூஸ் பண்ண உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலெட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வேலெட் கனெக்ட் ஆகிருச்சு. சரிங்களா? ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொஞ்சம் நிறையவே நான் கொஞ்சம் எத்தீரியம் நான் வந்து பை பண்ணி வச்சுருந்தேன் அந்த லேயர் 0 ஏர்ட்ராப் காட்டி. சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து இந்த எத்தீரியம்லேருந்து வெறும் ஒரு 0.1 எத்தீரியமை மட்டும் நான் வந்து ஸ்க்ரோல் நெட்வொர்க்குள்ளே அனுப்புகிறேன். சரிங்களா? ஸோ 0.1 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் எத்தீரியம் டு ஸ்க்ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் வந்து இப்போ கொஞ்சம் தாறுமாறாக போயிட்டுருக்கு கோயிர்லி நெட்வொர்க்கில். அது என்ன ஏதுன்னு தெரியல. நெட்வொர்க் வந்து ரொம்ப கன்ஜஷனாக இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட்நெட் டாஸ்க்கு டெஸ்ட்நெட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பாகி போனதுனால நிறைய பேர் வந்து இப்போ டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறதுனால இந்த கோயிர்லி நெட்வொர்க்குடைய கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப கூடி இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு இது கொண்டு வரலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்னு காட்டுதா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிர்லி எத்தீரியம் வந்து ஸ்க்ரோல் நெட்வொர்க்குள்ளே போயிடும். அது ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா 20 நிமிஷம் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி
உங்களுக்கு வந்து இந்த குயர்லி எத்தீரியம் வந்து வாங்கணும் அப்படின்னு தோணும் சரிங்களா. ஸோ அந்த குயர்லி எத்தீரியமை எப்படி வாங்குறது, எந்த எத்தீரியம் கொடுத்து எந்த குயர்லி எத்தீரியம் எப்படி வாங்குறது, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டெஸ்ட்நெட் பிரிட்ஜ் சரிங்களா. ஸோ இந்த பிரிட்ஜை வச்சு உங்களால் குயர்லி நெட்வொர்க்கில் எத்தீரியம் பை பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து எந்த எத்தீரியம்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்துக்கோங்க. ஆப்டிமிசம் எத்தீரியம், ஆர்பிட்ரம் எத்தீரியம், நம்மளுடைய சாதா மெயின் நெட் எத்தீரியம், குயர்லி எத்தீரியம், இந்த 4 சப்போர்ட் ஆகும் சரிங்களா. கரண்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே மெட்டமாஸ்க் சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த மாதிரி காட்டிடுச்சு சரிங்களா. ஸோ வந்து எத்தீரியம் நம்மகிட்ட எந்த எத்தீரியம் அதிகமாக இருக்குது, நம்மகிட்ட வந்து ஆர்பிட்ரம் எத்தீரியம் அதிகமாக இருக்குதா. ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்பிட்ரம் எத்தீரியமில் ஒரு $1 நீங்கள் செல் பண்ணாலே போதும், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இதுக்கிட்ட கிடைக்கும் சரிங்களா. 0.001 எத்தீரியமுக்கு நமக்கு ஒரு 8-5 கிட்ட கிடைக்குது. ஸோ இது போதும், இதை வச்சு உங்களால் எத்தனை ஏர்ட்ராப்னாலும் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு $5 $10 குயர்லி எத்தீரியம் வாங்கி வைக்கிறது தப்பே கிடையாது சரிங்களா. ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்மளால் டெஸ்ட்நெட் எத்தீரியம் வாங்க முடியும், குயர்லி எத்தீரியம் வாங்க முடியும். இது வாங்குறது மூலமாக நீங்கள் பொட்டன்ஷியலாக லேயர் 0க்கும் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ லேயர் 0 ஏர்ட்ராப் வந்ததுன்னா நீங்கள் அதுக்கும் எலிஜிபிள் ஆகிங்க சரிங்களா. ஸோ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை பை பண்ணுங்கள் சரிங்களா. அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபாசெட்லேயே க்ளைம் பண்ணிக்கலாம். நிறையா ஃபாசெட் நம்மளோட டெலிகிராம் சேனல்லே அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட 40-50 ஃபாசெட் மேலே போட்டிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபாசெட்டில் கண்டிப்பாக ஃப்ரீ எத்தீரியம் கிடைக்கும், நீங்கள் அதை க்ளைம் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலெட்டுக்கு 0.1 எத்தீரியம் வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்செயின் ஆக்டிவிட்டியை அதை வந்து கூட்டணும் சரிங்களா. ஸோ இது எப்படி கூட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறது மூலமாகவும், இந்த ஸ்க்ரோலில் ஏதாவது கேம் இருந்தால் அந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலமாகவும், இப்படி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய ஆன்செயின் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்த முடியும் சரிங்களா. டெய்லியும் 25 டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து எப்படியாவது இந்த ஸ்க்ரோல் நெட்வொர்க்கில் பண்ணிடுங்க. டெய்லி நீங்கள் 25 டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு 100க்கு மேலே உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு 175 டிரான்சாக்ஷன் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதை வச்சு என்னன்னாலும் பண்ணலாம். ஒருவேளை இவங்க வந்து அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணவங்களுக்கு தான் நாங்கள் ஏர்ட்ராப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ யாரும் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் வாரத்துக்கு 100 டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 25 பண்ணுங்கள். கூட குறைய பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 25 மினிமம் ஒரு நாளைக்கு வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 100 டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூனிஸ்வாப்பில் ஸ்வாப் பண்ண போகிறோம். அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூனிஸ்வாப் B3 இவங்க வந்து ஸ்க்ரோலில் வந்து ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து மெட்டமாஸ்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீ சரிப்பா கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டோக்கன் அப்படின்னு இருக்குதா, அதில் ரேப்பிட் எத்தீரியம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 0.01 எத்தீரியமை மட்டும் நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரேப் எத்தீரியம் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் நெட்வொர்க்கில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து இதிலே பார்த்துடலாம் சரிங்களா. ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த ஸ்க்ரோல் நெட்வொர்க்கில். ஸோ பார்ப்போம் இந்த நெட்வொர்க்கு கடைசி வரை இவ்வளோ ஃபீஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குதா இல்லை இதுவும் ஃபீஸ் பிச்சுக்கிட்டு போகுதா என்ன ஏது அப்படிங்கிறத வருங்காலங்களில் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேப் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரேப் பண்ணி அன்ராப் பண்ணி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து யூனிஸ்வாப்லேயே கொண்டு வந்துடுங்க சரிங்களா. சரி வாங்க அடுத்து என்ன ப்ரோட்டோக்கால் பார்க்க போதோ என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதான் பார்க்க போகிறோம், டிக்டாக் டோ சரிங்களா. ஸோ டிக்டாக் டோ அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து எக்ஸோ போட்டு விளாடுவோம் தெரியுமா. ஸ்கூல் காலேஜிலலாம் நம்ம அந்த கேம் அடிக்கடி விளாடுறப்போ நமக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா நம்ம அப்படி தான் விளாடுவோம் சரிங்களா. ஸோ ஏதாவது ஒரு பாகத்தில் நம்ம வந்து கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் வின்னர் சரிங்களா. ஸோ அதுதான் எக்ஸோ. ஸோ அந்த எக்ஸோவை வந்து நம்ம ஆன் செயினில் விளையாடலாம் சரிங்களா. ஸோ அது எப்படி விளையாடலாம் அப்படின்னா கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்தோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்குவோம். நீ சரிப்பா கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பிளேயரில் உங்களுடைய செகண்ட் அட்ரஸ் ஒன்று நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து என் கூட விளையாடலாம். ஒரு நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா என்னுடைய அட்ரஸை போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து நமக்கு விளையாடலாம் சரிங்களா. இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய விளையாடலாம். உங்களுடைய ஆன்செயின் ஆக்டிவிட்டீஸை இது கூட்டும் சரிங்களா. போட்டு விட்டுட்டு ஸ்டார்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் அப்படின்னு கேட்கும் சரிங்களா. ஸோ உங்கள் 2 அட்ரஸ் நீங்கள் போட்ட உடனே சூஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸ் அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக ஓ ஸோ இப்போ எக்ஸு அடுத்த சான்ஸ் வந்து ஓவு
அடுத்து வந்து எக்ஸு. ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து ஆன் செயினில் நம்மளால் விளாடுற மாதிரி தான் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிருச்சு சரிங்களா. ஸோ ரெண்டுமே நம்மனால கொஞ்சம் ஜெயிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடலாம். இது வந்து உங்களுடைய ஆன் செயின் ஆக்டிவிட்டீஸை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. ஸோ அடுத்ததாக என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்பிட்டரோடைய பிரிட்ஜ் தான். ஆமாம், இவங்க வந்து டெஸ்ட்நெட்டுக்குள்ளேயும் இவங்க வந்து பிரிட்ஜ் வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து சரிப்பா கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் ஆல்ஃபா ஜி அப்படின்னு இருக்குதா இந்த நெட்வொர்க்கு, இதுலேருந்து வெறும் ஒரு 0.005 எத்தீரியம் வந்து நீங்கள் வந்து கோர்லி நெட்வொர்க்குக்கு சென்ட் பண்ண போகிறீங்க சரிங்களா. ஸோ கோர்லி நெட்வொர்க்கு சூஸ் பண்ணிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுத்தோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்து சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அதையும் ஓகே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்குக்கு சென்ட் ஆகிரும் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கார்டில் நமக்கு வந்து ஒரு சில ரோல்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அது எப்படி வாங்குறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்க்ரோல் டிஸ்கார்ட் சர்வரு. ஸோ இதில் வந்து அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வெரிஃபை அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணோடனே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும் சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல லாகின் அப்படின்னு காட்டுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்கார்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நாங்கள் வந்து இவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கவா அப்படின்னு. நீங்கள் வந்து அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ ஆத்தரைஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ உங்களுக்கு மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் வந்து கேப்சா சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேப்சா சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வெரிஃபை ஆகியிருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ ஜென்ரல் சாட்லேருந்து நமக்கு எல்லாமே காட்டும். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் இதில் வந்து டிஸ்கார்டில் கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்களும் இதில் வந்து கிரைண்ட் பண்ணணுன்னா கிரைண்ட் பண்ணலாம். ஸோ கிரைண்ட் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் இங்கே வந்து சும்மா நேர போக்கு இல்லாமல் சேட் பண்ணிகிட்டு இருக்குது சரிங்களா. சரி, அவ்வளோதான். சரி, இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்பெஷல் ரோல்ஸ்லாம் வாங்குறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோல் வாங்குறதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளோட மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கில்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்ம மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரோல் இசட்கேபி அப்படின்னு ஒரு இது இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில். இதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மிஸ்டீரியஸ் ரோல் அப்படின்னு ஒரு ரோல் வந்து ட்விட்டரில் டிஸ்கார்டில் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஒருவேளை இந்த ரோல் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இது வந்து வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடச்சிரும் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கில்டில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த கில்டை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஏர்ட்ராப் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஆர்பிட்ரமில் எப்படி நிறைய ரோல் வாங்குறது அப்படின்னு. ஸோ அதில் வந்து இந்த கில்டை பற்றி நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா இந்த கில்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பழைய ஏர்ட்ராப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஜாயின் கில்டு டு கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஜாயின் கில்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கில்டில் ஜாயின் ஆகிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின்டு கில்டு அப்படின்னு வந்துருச்சா. ஸோ நமக்கு வந்து மிஸ்ட்ரி ரோலுக்கும் நமக்கு வந்து ஆக்சஸ் கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிட்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நெட்வொர்க்லேயே ஒரு சில ப்ராஜெக்டில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம வந்து டிஸ்கார்ட்லேயே மிஸ்ட்ரி ரோல் வாங்கிட்டோம் சரிங்களா. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோலில் வந்து எப்படி ஒரு கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் டிப்ளாய் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து ஒரு ட்விட்டர் த்ரெட்டில் என்னுடைய தம்பி வந்து ஒரு த்ரெட்டு போடுவார் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை ஃபாலோ பண்ணி ஒரு கான்ட்ராக்டும் டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட் இன்றைக்கி நைட்டே வந்துடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. ஸோ ஏன்னா அடுத்து என்ன பெரிய ஏர்ட்ராப் என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ஸ் சேட் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா எப்போ வாய்ஸ் சேட் வைக்கலாம், எந்த டைமில் வைக்கலாம், என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க சரிங்களா. அடுத்த ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் சந்திக்கிறேன். பார்க்கலாம்.